திருவண்ணாமலை பற்றி ஒரு ஆன்மீக தகவல் உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன். என்னென்னா, என்னோடய 20வது வயசில் திருவண்ணாமலை போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அப்போ நான் அவ்வளோ விவரம் தெரியாது. திருவண்ணாமலை பற்றின பெரிய மகிமையெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போது நான் அந்த அமாவாசையில் கிரிவலம் வந்தோம். அப்போவே 10 லட்சம் பேர் சுற்றினாங்க. அப்போ திரும்பியும் நாம் அந்த திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் இப்போ 2021 கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணாமலையான் அவன் நினச்சி நம்மளை கூப்பிட்ருக்கான் அப்படின்னு நான் நினச்சேன். 2021 பிப்ரவரி மாதம் நாங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தோம். காலையில் 6 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் கிரிவலம் வந்தோம். அப்போ மழையெல்லாம் பெஞ்சுது. வருண பகவானோட அனுகிரகம் கிடச்சிது. நிறைய பைரவர்கள் எங்களை சுற்றி வரும்போது பிஸ்கட்லாம் போடக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிது. சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்குள்ளே போய் தியானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடச்சிறதில்ல. அப்போ நாம் எப்போவோ செஞ்ச புண்ணியத்தினுடைய பலனாகத்தான் நாம் இந்த மாதிரி திருவண்ணாமலையை சுற்றி வரணும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.